ஸ்ருதி நாராயணன் வீடியோ பார்க்க வந்தியா ப்ரோ? பார்க்கலாம் ப்ரோ, பட் அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் பேசணும் ப்ரோ. பேசுவோமா? எப்படியும் அந்த வீடியோ பார்த்துட்டு சில பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே நார்மலாக போயிடுவாங்க. சரி வீடியோ பார்த்தோமா, ஓகே முடிஞ்சா அதோட அடுத்த வீடியோ பார்க்க போயிடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வீடியோ பார்த்துட்டு சம்மந்தப்பட்ட ஆளோட ப்ரொஃபைலில் போய் கீழே கமெண்ட் செக்ஷனில் காசு வாங்கிட்டு இப்படி பண்ணுற வேலைக்காண்டி இவ்வளோ லாபம் பண்ணுவியா, ட்ரெஸ்ஸை ஓப்பியா, அதை ஓப்பியா, இதை ஓப்பியா, இப்படி பண்ணுவியா, அப்படி பண்ணுவியான்னு சொல்லிட்டு எப்படியும் நீ கமெண்ட்டில் வைய தான் போகிற. பட் ஆனால் இந்த வீடியோ எதனால் இப்படி லீக் ஆச்சு, யார் லீக் பண்ணால், அந்த கொஸ்டின்லாம் வராது. ஸோ அந்த வீடியோவில் பேசுகிற அந்த மேல் பர்சன் யார், அந்த டீட்டெயில்ஸ்லாம் பற்றிலாம் தெரிஞ்சுக்க ஆர்வமே இருக்காதுல்ல. ஸோ யார் இப்படி லீக் பண்ணுறா, யார் அப்படி பண்ண சொல்கிறா, அந்த கொஸ்டின்ஸ்லாம் வரவே வராதுல்ல. பட் ஆனால் சம்மந்தப்பட்ட பர்சனை திட்ட மட்டும் தெரியும். ஸோ இந்த வீடியோ எப்படியும் ஒரு வாய்ப்புக்காண்டி இப்படி பண்ணால் உங்களுக்கு வாய்ப்பு தரும், ஸோ இப்படி பண்ணால் அந்த சான்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு எவனா ஒருத்தன் சொல்லி தான் வீடியோ காலில் வர வச்சு அதை ரெக்கார்டும் பண்ணியிருக்கேன். நாங்கள் உங்களுக்கு வாய்ப்பு வாங்கி தரோம், நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா இதில் சான்ஸ் கிடைக்கும், அதில் சான்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் பண்ண வச்சுருக்காங்க. சில பேர் அட்ஜஸ்ட்மெண்ட் இஷ்யூன்னு சொல்லிட்டு ஒரு நாள் நைட் நீங்கள் ஸ்டே பண்ணணும் அப்படி சொல்லுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில பேர் இந்த மாதிரி காலில் வீடியோ காலில் வர சொல்லி அதை ரெக்கார்டும் பண்ணி வச்சுருக்காங்க. ரெக்கார்டு எதுக்கு பண்ணி வச்சுருக்குதுன்னா, சப்போஸ் இந்த மாதிரிலாம் எனக்கு ப்ரொடியூசர் இவர் இப்படி பேசினார், அவர் அப்படி பேசினாருன்னு சொல்லிட்டு வெளியில் சொல்லிடாமல் இருக்கிறதுக்காண்டி ரெக்கார்ட் பண்ணி வச்சு பேக்மெயில் பண்ணுற கேஸும் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெக்கார்ட் பண்ண வீடியோவை வச்சு மறுபடியும் அவங்க பிளாக்மெயில் பண்ணி நீங்கள் இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு வழி இருக்குது. ஸோ இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி பிளாக்மெயில் பண்ணி வச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனை ஆகி இந்த வீடியோவை ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசக்கூடிய ஆள்னால் அந்த பர்சன், அந்த மேல் பர்சன் யார், அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட ப்ரொஃபஷன் என்ன, எதனால அவங்க இப்படி பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் வாய்ப்புக்காண்டி தான் அவங்க அப்படி பண்ணியிருக்கணும். பட்டு இதை யார் கண்ட்ரோல் பண்ணுறா, யார் ஆப்ரேட் பண்ணுறான்ற அந்த கேள்வியெலாம் வராது. பட் ஆனால் சம்மந்தப்பட்ட பர்சன்ட்ட நீ நடிப்புக்காண்டி இப்படிலாம் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மட்டும்தான் தெரியும். இந்த மேட்ரை பற்றி பேசாமல் விட்டால் அது அப்படியே போயிடும், யாருமே கண்டுக்க மாட்டாங்க. பட் இந்த மேட்ரு பெருசானால் இதில் யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கா, பெரிய பெரிய தலைலாம் மாட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ரை எப்படி முடிப்பாங்கன்னா, இது வந்து ஏஐ மூலியமாக க்ரியேட் பண்ண வீடியோ, இது வந்து ஃபேக், இது நான் இல்லை அப்படி தான் சொல்லி மழுப்பணும். லெஜெண்டரி யூடியூபரான மதன் கௌரியே இந்த மாதிரி லீக்கில் மாட்டினவர் தான். பட் அவரே பார்த்திங்கன்னா இதை பற்றி எதுவுமே பேசாமல் கடந்து வந்துட்டார். ஸோ அதே மாதிரி அவங்களும் கடந்து வந்துடுவாங்க. இது ஸோ அவன் மெச்சூரிட்டியான பர்சனுக்கு இதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு கண்டிப்பாக தெரியும். பட் நம்ம தான் இம்மெச்சூரிட்டி இல்லாமல் இப்படி பண்ணுவியா, அப்படி பண்ணுவியான்னு சொல்லிட்டு அபியூஸ் பண்ணிவிட்டு தெரியும். வீடியோ பார்த்தியா, தள்ளி விட்டு போனியா, அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வீடியோவெலாம் நீ யூடியூப்பில் தேடவே கூடாது ப்ரோ. இந்த மாதிரி வீடியோலாம் யூடியூப்பில் போட்டால் பிளான் பண்ணி விட்ருவாங்க, சேனலில் பிளாக் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அதனால் யாரும் இந்த மாதிரி வீடியோலாம் அப்லோட் பண்ண மாட்டாங்க. நீ யூடியூப்பில் தேடுறது வேஸ்ட்டு, வேறு எங்கேயாவது வேணால் தேடிப்பார். ஸோ நீ யூடியூப்பில் சர்ச் பண்ணி வேஸ்ட்டு. இதில் அவங்களே எதுவுமே சொல்ல முடியாது. இது வந்து அவங்களோட முடிவு, அவங்க இஷ்டப்படி தான் இதெல்லாம் நடந்துச்சு. பட் யார் இதை இப்படி பண்ணால் இப்படி நாங்கள் சான்ஸ் தருவோம்னு சொல்லிவிட்டு இதை ஃபஸ்ட்டு யார் அதை தூண்டி விட்றா, யார் அதுக்கு ஒரு இன்சியல் பாயிண்ட்டாக இருக்கா. ஸோ அதை பற்றி தான் பேசணும். அதை பற்றி பேசினா இனிமேல் இப்படி நடக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம அதை பற்றி பேசவே மாட்டோம். வீடியோ பார்த்துட்டு அந்த சம்மந்தப்பட்ட நபரை தான் அசிங்கமாக பேசிகிட்டு இருப்போம். வீடியோ பார்த்தா நிறைய பேர் பாவம் தான் படுறாங்க. இந்த மாதிரியும் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு நடிகைக்கே இந்த மாதிரி ஆகுது, ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ்க்கே இந்த மாதிரி ஆகுது. அப்போனா சாதாரண நபர்னால் எத்தனை பேர் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பாவம் தான் படுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹியூமனிட்டி பேசிஸில் ஆட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அண்ட் மெச்சூரிட்டியே இல்லாமல் அப்யூஸ் பண்ணுற தற்கொலைகளும் இருக்க தான் செய்யுது.